உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி 27 நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய சுக்கிர பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த சுக்கிரன் பெயர்ச்சி எந்த மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு ஜாதகத்தில் நல்லா வலுப்பெறும் பொழுது பொருளாதார அளவில் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய ஒரு ஜாதகமாக இருக்கும். அதே போல் அதே சுக்கிரன் ஜாதகத்தில் கெடும் நிலையில் பொருளாதாரத்தில் தோல்வி அடையக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு இருக்கும். அதே போல் சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியது கலத்திர காரகன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கலத்திர காரகன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களை கொடுக்கக்கூடியதும் சுக்கிரனே. அந்த ஜாதகத்தை சுக்கிரன் வலுக்கும் போது நல்ல மனைவியும் நல்ல கணவனும் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த சுக்கிரன் கெடக்கூடிய நிலையில் அந்த கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் வருவது இயல்பாகவே வருது. அதே போல் சுகபோக வாழ்க்கைக்கு மிக மிக முக்கிய காரகர் இந்த சுக்கிர பகவானே ஆவார். அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் வலுப்பெறும்போது நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே சிறப்பான பலன்களாக கண்டிப்பாக மாறும். அந்த வகையில் இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி 12 ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, என்னென்ன நன்மைகள், அதே போல் ஏதாவது ஒரு தீமைகள் இருக்குது இதனால் அப்படின்னா அந்த தீமைகளும் லிஸ்ட்டு போட்டு சொல்ல போகிறோம். அந்த சுக்கிரன் பெயர்ச்சியில் எந்த மாதிரி தெய்வத்தை வழிபாடு பண்ணால் உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் வளர முடியும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேஷ ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்த சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து மிக மிக அதிகமான யோக பலனை கொடுக்க போகிறார். காரணம் கேட்டிங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தையும் பார்க்கும், பாக்கியஸ்தானத்தை பார்க்க போகுது. அப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய வேலை செய்யக்கூடியவர்களுக்கு, வேலையில் பிரச்சனைகள் இருக்கிறவர்களுக்கு வேலை மாற்றம் உறுதியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது. அதேமாதிரி வேலையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் நீங்கி நிம்மதியாக அப்பாடா நிம்மதியாக எப்போயாவது வேலையில் நிம்மதியாக வேலை செய்கிறோம்ன்ற எண்ணங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான யோக பலனை இந்த சுக்கிர பகவான் தரப்போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியில் உதவிகள் நிறைய வரும். அது முக்கியமாக வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா ஏதோ ஒரு வகையில் ஒரு பணம் வந்து அதன் மூலமாக ஏதாவது ஒரு லோன் அடைக்கலாம், சம்பாதிச்சு கடைசியில் கடன் கட்டுற மாதிரியே இருக்குது, அந்த கடனை கூட 6 மாதம் வேலை இல்லாமல் கட்ட முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பணம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த பணத்தை உங்களுடைய கடனை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நிறைய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பணம் எப்படி ஏதாவது ஒரு சோர்ஸ்லேருந்து வந்தே ஆகணும்னு யோசிக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அந்த பணம் வந்தே தீரும். அதுவும் பார்த்திங்கன்னா முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்பா மூலயமா உங்களுக்கு ஆதரவு இருக்குது, அப்பா உங்களுக்கு உதவிகளை செய்ய போகிறாரு. அதே மாதிரி நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் ஓடி ஓடி உழைத்து நிறைய சம்பாதிக்கக்கூடிய நேரம், அந்த ஓடி ஓடி உழைத்து சம்பாதிக்கும் போது என்ன ஆகுனா பரவாயில்ல, நம்ம இத்தனை நாள் வீட்டில் இருந்தனால தான் தப்பு, நம்ம இப்போ ஓட ஆரம்பிச்சிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம பணம் சம்பாதிப்போன்ற ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி காலகட்டமாக இந்த சுக்கிர பயிற்சி இருக்குது. அதேமாதிரி வராத பணம், வாழ்க்கையில் பணமே வராது, அதேமாதிரி பிஸ்னஸில் கடன் கொடுத்துருக்கேன் சார் அது திருப்பி வரல, அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆஃபீஸ் டேபிள்லேருந்து வச்சுட்டு போவாங்க பணத்தை, அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. இல்லை நீங்கள் எந்திரிச்சு நாம் போய் வசூல் பண்ணுவோம், நம்ம இங்கேருந்தே ஃபோன் பண்ணி கேட்கறதுனால தான் இப்படி இருக்குது, நம்ம போய் வசூல் பண்ணிட்டு வரோம்னு சொல்லி நீங்கள் பணத்தை வசூல் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. அதனால் தொழிலில் நிறைய வளர்ச்சி இருக்கும், நிறைய வாய்ப்புகள் வரும். அதன் மூலமாக வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்கியஸ்தானத்தை சுக்கிரன் பார்க்கறதுனால என்ன ஆகும்னா உங்கள் வீட்டில் திருமண யோகங்கள் நடைபெறக்கூடிய காலகட்டம். திருமணமே ஆகலை சார் எனக்கு, மேஷராசி சார், நான் அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் சொல்லக்கூடியவர்களுக்கு என்னென்னா ஒரு அசால்ட்னஸ் இருக்கும், நம்ம தான் நல்லா இருக்குமே, நம்ம எப்போ பார்த்தாலும் கல்யாணம் ஆயிரும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு
திருமணம் நிறைய பேருக்கு லேட்டாக இருக்குது. நீங்களே கமெண்ட் பண்ணலாம், யாருக்கெல்லாம் நான் அது மாதிரி தான் இருந்தேன் சார், கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கும். அதனால தான் மேரேஜ் டிலே ஆகிட்டே இருக்குது. அதனாலேயே உங்களுக்கு திருமணம் நடைபெறாமல் இருக்குது. இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சிகள் செய்யலாம். முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதேமாதிரி திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப அசால்ட்டாக கேஷுவலாக இருக்கிறதுனால சில சண்டைகள் பெருசாகும். அந்த சண்டைகள் பெருசாகும்போது என்னாங்கன்னா மன விரக்தியில் 2 பேர் பிரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அவங்களாம் சேர்ந்து வாழறதுக்கான ஒரு அமைப்பு இந்த சுக்கிர பயிற்சி மூலயமா இருக்குது. அதே போல் மறு திருமணம் நிறைய மேச்சராசி என்பவர்கள் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸில் டைவர்ஸ்லாம் போய் விவாகரத்தாயெல்லாம் இப்போ சும்மா இருக்கீங்க. ஏதாவது அடுத்த திருமணம் பண்ணிக்கலான்னு உங்கள் அம்மாவுடைய வற்புறுத்தல் அப்பாவுடைய வற்புறுத்தல்னால ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் 2ஆம் திருமணம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த சுக்கிர பயிற்சி கண்டிப்பாக கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு சம்மந்தப்பட்ட அலுவல்கள், வெளிநாடு வேலைவாய்ப்பு, இது எல்லாமே வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக இருக்க போகுது. ரிஷப ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசியாதிபதி சுக்கிர பகவானுடைய பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா பொருளாதார பிரச்சனை தான். அதுவும் முக்கியமாக நிறைய ரிஷபராசி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பணம் வந்தால் போதும் சார், பணம் தான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை பொருளாதார வரவை எழுப்பக்கூடிய முக்கியமான பயிற்சியாக அமையப்போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் உங்கள் ராசியாதிபதி இருப்பது மிக மிக சிறப்பு. ஏன்னா வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே எல்லாமே சேர்ந்து நடக்குமான்னு கேட்டால் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு தான் இப்போ சூப்பராக இருக்குது. எல்லாமே சிறப்பான ஒரு இடத்துல இருக்குது. அதில் மகுடம் சேர்க்கும் விதமாக இந்த சுக்கிரனுடைய பயிற்சியும் நல்லா இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தனஸ்தானத்தில் தனக்காரகனான சுக்கிர பகவான் இருப்பது ரொம்ப விசேஷம். ஏன்னா ஒரு வாழ்க்கையில் என்ன தேவை மனுஷனுக்குன்னா பணம் தேவை, பொருள் தேவை, சந்தோஷம் தேவை. அது எல்லாமே இழந்தவர்கள் இந்த ரிஷபராசி என்பவர்கள். அவங்க எல்லாமே இப்போ பணத்தை ஈட்டக்கூடிய நேரம், பொருளை ஈட்டக்கூடிய நேரம், சந்தோஷமான வாழ்க்கையை ஈட்டக்கூடிய நேரமானு கேட்டால் இந்த சுக்கிர பயிற்சியில் அது எல்லாமே நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கான முயற்சிகளை இந்த ரிஷபராசி அன்பர்கள் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். வராத பணம் வரும், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் உண்டு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதியும் அவர் தான். அதனால் உங்கள் ராசிக்கு அவர் 2ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பது மிக மிக விசேஷம். அந்த மாதிரி விசேஷமான அமைப்பு கொண்ட ரிஷப ராசி அன்பர்களுக்கு, அதுவும் சுக்கிரன் ராசியாதிபதியாக கொண்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள் உண்டு. வராத பணம் வரும். அதே மாதிரி இடம் விற்று வீடு விற்று அது சம்பந்தமான பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ரொம்ப நாளாக ஒருத்தர் பணம் கொடுக்கலாம், அவர் திருப்பி வந்து கொடுத்துட்டு போவார். அதே போல் நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு நல்ல வேலையில் சேர்ந்து அதன் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய நேரம். அதே போல் வேலையில் ஏதாவது பணம் வர வேண்டியிருக்குன்னா அந்த பணம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதுமாதிரி தொழிலில், முக்கியமாக தொழிலில் பார்த்திங்கன்னா நிறைய நஷ்டத்தை சந்தித்தவர் ரிஷபராசி என்பவர்கள். அந்த நஷ்டத்தை ஈடு செய்யக்கூடிய பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். இந்த காலகட்டத்தில் ஒரு லோன் கிடைக்கும். அந்த லோன் வாங்கி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி அதில் சம்பாதிக்க போகிறீங்க. திருப்பியும் கடனை அடைக்க போகிறீங்க. நிறைய பேர் கடன் அடைக்கக்கூடியதுக்கான ஒரு அற்புதமான நேரம் எதுன்னு கேட்டால் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் இந்த குடும்பஸ்தானத்தில் வரக்கூடிய சுக்கிரன் என்ன ஆகும்னா முக்கியமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்குது. அம்மா, அப்பா, கணவன், மனைவி, கூட பிறந்தவங்க எல்லாருக்கிட்டையும் சண்டை போட வேண்டிய ஒரு காலம் இருந்திருக்கும். அந்த காலம் முடிவுக்கு வருது. நீங்கள் சேர்ந்து இருக்க போகிறீங்க. கணவன் மனைவி பிரச்சனைகள் தீரும். சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு. அது டைவர்ஸ் கூட இருக்கட்டும், அந்த டைவர்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு இல்லை டைவர்ஸே ஆனவங்க கூட இந்த காலகட்டத்தில் அந்த டைவர்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பையும் கண்டிப்பாக இந்த சுக்கிர பகவான் கொடுப்பாரு. குழந்தை இல்லாதவர்கள் ரொம்ப முக்கியம். என்னென்னா நிறைய ரிஷபராசிகளும் மன வருத்தத்தில் இருக்கீங்க. எனக்கு ஒரு குழந்தை இல்லை, 5 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு,
நானும் மனைவியும் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தோம், ஆனாலுமே எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்பையும் இந்த சுக்கிர பகவான் கொடுக்க போகிறாரு. அதே போல் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறைய ரிஷப ராசி அன்பர்களுக்கு வேலை சம்பந்தமான பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கீங்க. சில பேருக்கு வேலை போயிருக்கு, வேலை எல்லாமே 6 மாதம் இருக்கீங்க, அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, வேலையில் தொல்லைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் நீங்கி நீங்கள் சிறப்பாக வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதே போல் வேலையில் மாற்றம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு மாற்றம் வரும். முக்கியமாக உங்கள் குழந்தைகளால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நிறைய சிறப்பான ஒரு எதிர்காலத்தை உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கொடுக்க முடியும். உங்கள் குழந்தைங்க உங்களுக்கு ஒரு பேர் புகழை வாங்கி தருவாங்க. அவங்க ஏதாவது ஒரு நல்ல இடத்துல சேர்ந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வசதியான ஒரு வாய்ப்புகளையும் வசதியான வாழ்க்கையும் ஏற்படுத்தி கொடுவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. உங்கள் பசங்க வேலை இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்க வேலைக்கு போவாங்க. அதன் மூலமாக ஒரு மன மகிழ்ச்சியை பெறக்கூடிய நேரம். அதே போல் இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு, அது திருமணம் சார்ந்த விஷயத்துலேருந்து, இடம் தகராறுலேருந்து, வீடு தகராறுலேருந்து, இன்கம் டேக்ஸ் பிரச்சனையிலேருந்து, ஜிஎஸ்டி பிரச்சனைலேருந்து எல்லாத்துலேருந்தும் ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சுக்கிர பயிற்சிக்கு பலன்கள் கொடுக்க போது. அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் காதலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அந்த மாதிரி ஏதாவது மைண்டில் இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வெற்றி அடையக்கூடிய நேரம். அதுமாதிரி காதலித்து திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் போய் சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த காதல் வெற்றி அடைஞ்சு திருமணம் நடைபெறுவதற்கான முக்கிய காரணமாக இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் இருக்க போது. மொத்தத்தில் ரிஷப ராசி என்பவர்களுக்கு பொருளாதார வளர்ச்சியையும் குடும்பத்தில் ஒற்றுமையும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையும் இந்த சுக்கிரன் பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது. மிதுன ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மிதுன ராசி அன்பர்களுக்கு 12ஆம் அதிபதி சுக்கிர பகவான், 5ஆம் அதிபதி சுக்கிர பகவான், அந்த மாதிரி இருக்கக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கே பயிற்சியாக போகிறார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த வரக்கூடிய ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கே இந்த சுக்கிர பகவான் பயிற்சியாக போகிறார். இது பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய, நிறைய பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி பலன்லாம் கண்டிப்பாக இருக்க போகுது. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு கடன் பிரச்சனைகளுடைய தொல்லை அதிகமாக இருக்கும். நான் ஊரெல்லாம் கடன் இருக்குது சார், என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்ருக்கேன், கட்ட முடியல, வட்டி கட்டி வீணாக போயிட்டேன், எனக்கு ஏதாவது பணம் வரத்துக்கான வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள். அதுவும் முக்கியமாக கடனில் வரக்கூடாது, எனக்கு தொழிலில் வரணும், இல்லை வேலையில் வரணும், இல்லை வராத பணம் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு தொழிலில் பணம் வரும். வேலை சம்பந்தமான விஷயத்தில் ஏதாவது நிலுவைகள் இருந்தால் பணம் வரும். இல்லை வேலையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு நல்ல சம்பளம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வேலையில் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலேருந்து வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைப்பீங்க. அவங்களுக்கு அந்த நெருக்கடியிலேருந்து வெளில வேலை மாற்றம் செய்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு. அதே போல் மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த சுக்கிரன் மூலமாக வராத பணம் எல்லாமே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதான் ரொம்ப விசேஷம். ஏன்னா மிதுனராசி என்பவர்களுக்கு 12ஆம் அதிபதியாக இருப்பதனால அந்த சுக்கிரன் வெவ்வேறு வழியிலும் உங்களுக்கு பணத்தை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குது. அதற்கான முயற்சிகளை இந்த மிதுனராசி என்பது செய்யலாம். அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி வெவ்வேறு இடத்துல இருந்து பண வரவுகள் உண்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், முயற்சிகளை மட்டும் அதிகப்படுத்தணும். நிறைய மிதுனராசி என்பது என்ன நினச்சிட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கை அவ்வளோதான், இதுக்கப்புறம் நம்ம ஜெயிக்க முடியாது, பிஸ்னஸில் வசமாக சிக்கிட்டோம், இதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வர முடியாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் தப்பு. அதுலேருந்து அழகாக வெளில வரலாம். உங்களுக்கு பண வரவுகள் வரும். அது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலயமாவோ, உங்களுடைய மனைவி மூலயமாவோ, உங்கள் குடும்பத்தார் மூலயமாவோ பண வரவுகள் உண்டு. அதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்த்துக்கலாம், பிஸ்னஸில் குரோத்தை கொடுக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செய்து கொள்வதற்கான அற்புதமான வாய்ப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுக்க போகிறாரு. அதே போல் 12ஆம் அதிபதி சுக்கிரன் அப்படின்னு சொல்கிறதுனால என்ன, மாணவர்கள் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான, மாணவர்கள் வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி மாணவர்கள் வெளிநாட்டில் போய் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் நினச்சிங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு கிடைச்சே தீரும். அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வேலை போயிருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு இடம் மாற்றத்துடன் வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது. ஒரு டிரான்ஸ்ஃபர் ப்ரொமோஷன் வந்தால் எடுத்துக்கங்க, ரொம்ப யோசிக்காதீங்க. மனையை விட்டு போகிறோம், கணவரை விட்டு போகிறோம், அம்மாவை விட்டு போகிறோம் யோசிக்காதீங்க. வேலையில் இருக்கணும்னா நீங்கள் அந்த டிரான்ஸ்ஃபர் எடுத்து தான் ஆகணும், நீங்கள் சம்பாதிச்சு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதேமாதிரி இடம், வீடு, வண்டி, வாகனம் வாங்க சம்பந்தமான விஷயங்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அந்த இடம் விற்கும், வீடு விற்கும். அதன் மூலமாக நீண்ட கால பிரச்சனை,
மிதுன ராசி என்பவர்களுக்கு என்னென்னா கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கும். அந்த கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அதே போல் காதலில் தோற்றவர்கள் இந்த மிதுன ராசி என்பவர்கள். இந்த மிதுன ராசிக்கு என்ன ஆகும்னா நிறைய பேர் காதல் ஏற்பட்டு அதில் பிரேக்கப்லாம் ஆகிருக்கு லாஸ்ட் ஒரு 6 months 1 year. அதெல்லாம் அவங்களாம் சேருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் காதல் திருமணமாக மாறுவதற்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்கள் வீட்டில் சொல்லியிருப்பீங்க, ஏற்கனவே அவங்க ஒத்துட்ருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு திருமணத்தில் சரி நம்ம பண்ணுதானே நம்ம பண்ணி வைப்போம், நம்ம பையன் தானே பண்ணி வைப்போம், தப்பான முடிவு எடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு திருமணத்தை செய்து வைக்கக்கூடிய, நீங்கள் இஷ்டப்பட்ட வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் கொடுக்கும்போது, அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களில் லாபம், எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இம்போர்ட் பண்ணுறது, லாஜிஸ்டிக் சம்மந்தமான ஃபீல்டு, அதே ஃபுட்டு இண்டஸ்ட்ரி அது சம்மந்தமான விஷயங்களில் லாபத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அதேமாதிரி ஃபைனான்ஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய பணம் திரும்பி வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதேமாதிரி பொருளாதாரத்தில் பணம் வர வேண்டியிருக்கு எனக்கு, இவங்க தரணும் அவங்க தரணும் சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவங்களா அவங்களை கூப்பிட்டு தர வேண்டிய பணத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். மொத்தத்தில் மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த சுக்கிரனுடைய பயிற்சி மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சியும் வேலை வாய்ப்புகளும் வெளிநாடு வாய்ப்புகளும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாதவர்களுக்கு அந்த திருமணம் சம்பந்தமான பாவகத்தை பார்க்கக்கூடிய அந்த சுக்கிரன் 7ஆம் பாவத்தை பார்க்குறாரு. கலத்திர காரகனே அந்த பாவத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான பயிற்சி பலனாக மிதுன ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. கடக ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். கடக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூலை மாதம் 26ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் பயிற்சியாக போகிறார். இந்த சுக்கிர பகவான் அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து பயிற்சி பலன்கள் கொடுக்க போகிறாரு. இந்த கடக ராசி என்பவர்களுக்கு அந்த சுக்கிரன் 4ஆம் அதிபதி, சுகஸ்தானாதிபதி, 11ஆம் அதிபதி, இந்த 12ஆம் இடத்துல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாசிட்டிவ் இருக்குது, சில நெகட்டிவ்ஸ் இருக்குது. இந்த பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பண வரவுகளை கொடுக்கக்கூடிய பயிற்சி, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய பயிற்சி. அது முக்கியமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பணம் நிறைய வரும், பணப்புழக்கங்கள் அதிகமாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பணம் கடன் மூலமாக வரும், இல்லை யாராவது உங்களுக்கு பணம் சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லை யார்கிட்டையாவது நீங்கள் வாங்குற மாதிரி சூழ்நிலை இருக்கும். ஆனால் அந்த வர்ற பணத்தை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்றதான் பொறுத்து உங்களுடைய அடுத்த 27 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தொழிலில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக என்னென்னா வர்ற பணத்தை நீங்கள் பிஸ்னஸில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணணும். புதுசாக நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் நீங்கள் ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு செலவுகளை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக மாறிடும். நீங்கள் என்ன பண்ணணும், வர்ற பணத்தை நான் பிஸ்னஸில் போடுவேன், திருப்பி ரிட்டர்ன் வரும்போது அதை செலவுக்கு எடுத்துக்குவேன். இல்லை நான் கடன் வாங்கி நான் வந்து ஆஃபீஸ் வாடகை கட்டணும், நான் வேலையாட்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், நான் வந்து பழைய லோன் கட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு திருப்பியும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக மாறிடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுடைய பிஸ்னஸில் இருக்கட்டும். பழைய கடனை கட்டக்கூடிய வேலையை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, கடனை கட்டாமல் இருந்தால் எங்களை பிச்சு எடுத்துருவாங்க, எல்லாரும் ஆஃபீஸ்க்கு வந்து உட்காந்துக்குவாங்க, அந்த எண்ணங்கள்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனாலுமே நீங்கள் அவங்களுக்கு திருப்பி சம்பாதிச்சு கொடுக்க முடியும். வர்ற பணத்தை கடனை அப்படியே கட்டிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா தேவையில்லாத உங்களால் திருப்பி பணத்தை சம்பாதிக்க முடியாது, கடனை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு மாட்டிப்பீங்க. கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் வேலை மாற்றம் செய்யக்கூடியவர்கள் வெளிநாடு வெளியூர் போய் சென்று வேலை மாற்றம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். நீங்கள் வேலை மாறணும்னு நினச்சிங்கன்னா வேறு ஊருக்கு மாறுங்க, வெளிநாடு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார், கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வரக்கூடிய அடுத்த 27 நாட்களில் அதுக்கான வாய்ப்புகள் வரும். அந்த முயற்சிகள் செய்தீர்களானா சிறப்பு. அதே போல் வேலை இல்லை சார், எனக்கு 6 மாதமாக வேலை இல்லை சார், 10 மாதமாக வேலை இல்லைனா ஊர் மாறி போங்க. அம்மாவுக்காக, குழந்தைக்காக, குடும்பத்துக்காக நிறைய பேர் வேலையை விட்டுட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கையை ஓட்டுட்ருக்கீங்க. லோக்கல்லே நம்மளுக்கு கிடச்சிரும், இருக்கிற இடத்துல கிடச்சிரும், நம்ம குழந்தைங்கள பார்த்துக்கலாம், மனைவியை பார்த்துக்கலாம், அப்பா அம்மாவை பார்த்துக்கலான்ற யோசனைகள் நிறைய பேருக்கு இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் அது தவறான யோசனை. தயவுசெய்து நீங்கள் வெளியூர் போய் வெளிநாடு போய் வேலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பெரிய லெவலில் வேலையை தேட முடியும். வேலை வாய்ப்புகளும் கண்டினியூஸாக நிரந்தரமாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதே போல் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும்.
இடம் வீடு வண்டி வாகனம் விற்க முடியல என்னால், அதனால் என் கடன் கட்டிக்கிட்டே போயிட்டுருக்கேன், அந்த கடன் ஏறிக்கிட்டே வருது, இதை விற்றா நான் கட்டிடுவேன், இந்த இடத்த விற்றா கட்டிடுவேன், ஒரு வீடை விற்றா கட்டிடுவேன் நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த இடம் விற்கும் வீடு விற்கும். என்னன்னா நீங்கள் எதிர்பார்க்குற ரேட்டை விட கொஞ்சம் கம்மியாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சார் அப்படி இருந்தால் கூட நான் கொடுத்துடலாம் தான் இருக்கேன். ஏன்னா கடகராசி என்பவர்களுக்கு அவ்வளோ பிரச்சனை, அந்த கடன் பிரச்சனை போட்டு உங்களை அப்படியே அழிச்சிட்டு இருக்கு, கசக்கிட்டு இருக்கு, கஷ்டப்படுத்திட்டு இருக்கு. அதெல்லாமே நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்க போது அதற்கான முயற்சிகள் செய்யலாம். இதில் நெகட்டிவ் என்ன சார் அப்படின்னா, அம்மாவுடைய உடல் நலத்தை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதுமாரி வண்டி அதிகமாக ரிப்பேர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நடுரோட்டில் ஏதாவது ரிப்பேர் ஆகி நிற்பதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. அதனால் கொஞ்சம் பார்த்து அந்த வண்டி ரிப்பேர்லாம் ஏதாவது இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி வெளியூர் போகும்போது அந்த வண்டியில் போகலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியூர் போய் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளியூர் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைனா கண்டிப்பாக ப்ராப்ளம் தான் வரும். அதே போல் கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தமான விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தடைகள் விலகுவதற்கான வாய்ப்பு உண்டு. கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒரு நிச்சயதார்த்தமாக ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதேமாதிரி திருமண உறவுகள் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் தீர்த்து கொள்ளக்கூடிய நேரம். அதன் மூலமாக உங்களுடைய நீண்ட கால பிரச்சனை விலகி நிம்மதியாக பரவாயில்ல, லேட்டானாலும் கஷ்டப்பட்டாலும் கணவன்கிட்ட பிரிஞ்சிருந்தாலும் சேர்ந்து வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, மனைவிக்கிட்ட பிரிஞ்சாலும் நம்ம கடைசியாக சேர்ந்துட்டோம் அப்படின்னு குழந்தைக்காக சேர்ந்தோம், என் கணவருக்காக சேர்ந்தேன், என் மனைவிக்காக சேர்ந்தேன், நான் வேறு யாரையும் பார்க்கல, எங்கள் மாமியாரெலாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு மாமனார்னால தான் எனக்கு பிரிவினை, இப்படிலாம் சொல்லக்கூடியவர்களுக்கு சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் இந்த சுக்கிர பகவான் கொடுக்க போகிறாரு. அதே போல் குழந்தை இல்லாதவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் மூலயமா குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. வெளிநாடு சென்று வேலை பார்க்கறதுக்கான சான்ஸ் உண்டு. வெளியூர் போய் வேலை பார்க்கறதுக்கான சான்ஸ் உண்டு. அதற்கான முயற்சிகள் பண்ணலாம். எக்ஸ்போர்ட்ஸ் லாஜிஸ்டிக் இம்போர்ட் ஃபீல்டில் இருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பொருளை ஏற்றுமதி இறக்குமதி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு உள்ள தருணமாக இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக இருக்க போகுது. சிம்ம ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவானுடைய பயிற்சி வருகின்ற ஜூலை மாதம் 26ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் 27 நாட்கள் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலேருந்து மிக ஒரு அற்புதமான பயிற்சி. இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு ராசிலே கேது அஷ்டம சனி இது எல்லா பிரச்சனைகள் இருந்தால் கூட பொருளாதாரத்தில் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய, பொருளாதார வரவுகளை கொடுக்கக்கூடிய, சந்தோஷமான சூழ்நிலைகளை கொடுக்கக்கூடிய, கணவன் மனைவி பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சுக்கிர பயிற்சி கொடுக்க போது. முக்கியமாக என்னென்னா தொழில் செய்கிறவங்களுக்கு இப்போ லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா தொழிலே இல்லை, பிஸ்னஸ் பயங்கர லாஸில் போயிட்டுருக்கு சார், என்ன பண்ணுறது தெரியல, கடன் வேறு அங்கங்கே வாங்கி வச்சுருக்கேன், ஹவுசிங் லோன் வேறு வாங்கிட்டேன், கார் லோன் வேறு வாங்கிட்டேன், இடத்துல பிளட்ஜ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், இதுலேருந்து எப்படியோ வெளில வந்துடுவேனா அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய சம்பாதிக்க போறீங்க, நிறைய காசு வரப்போகுது. அதன் மூலமாக நீண்ட கால பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு வாய்ப்புள்ள பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி இருக்க போகுது. அதே போல் பண வசதிகள் சில இடத்துல இருந்தெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சில பேர் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி வருவாங்க, அந்த பணத்தை வாங்கிக்கலாம். அதே போல் சிம்மராசியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய நேரம். நீங்கள் போய் ஒரு வீடு புக் பண்ணலாம், ஒரு கார் புக் பண்ணலாம், ஒரு வண்டி வாகனம் புக் பண்ணலாம். நீங்கள் ரொம்ப நாளாக அதெல்லாம் இல்லாமல் இருக்கீங்க, அதனால் பிரச்சனையாக இருக்குது, இந்த காலகட்டத்திலே வாங்கிடுவேனா, இந்த காலகட்டத்திலே செஞ்சிருவான் அப்படின்ற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய, வீடு வாங்கக்கூடிய, வண்டி வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் இடம் விற்கலாம், வீடு விற்கலாம், அதன் மூலமாக நம்ம கடனை தீர்த்துக்கலாம். ஏன் தேவையில்லாமல் நம்ம கஷ்டப்பட்டு கடனை கட்டிகிட்டே இருக்கோம், தேவையில்லாமல் இந்த ஒரு இடத்த விற்றுட்டா சரியாக போயிருமே, ஒரு வீடை விற்றா சரியாக போயிருமேன்னு யோசித்து அந்த இடம் விற்று வீடு விற்று அதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்க்கலாம். சில பேர் ரொம்ப காலமாக வீடு விற்கணும்னு ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் முடியல. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிம்ம ராசி அப்படின்னாவே இடம் சம்பந்தமான தோஷங்கள் எப்பவுமே இருக்கும். அதை மட்டும் ஒரு வாட்டி பிரச்சனை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு. அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. கண்டிப்பாக அதுக்கப்புறம் பார்த்துட்டு நீங்கள் விற்றீங்கன்னா கண்டிப்பாக விற்பதற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது. அதே போல் இந்த காலகட்டத்தில் வராத பணம் நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு என்னென்னா, வெளியில் எங்கேயா பணம் கொடுத்து வச்சுருப்பீங்க, வெளியில் எங்கேயா இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பீங்க, அதெல்லாம் வராமல் இருக்குது. அடுத்த மாதம் வந்துடுறேன், போன மாதம் தந்துடுறேன் இப்படின்னு சொல்லி அப்படியே இழுத்துட்டு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுடைய பணம் வர வேண்டியிருக்குன்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த பணம் வசூலாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம்.
அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும். இல்லை உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு. சில பேர் பிஸ்னஸில் எடுத்து போய் போட்டு அதன் மூலமாக லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. இது எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக அந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் இருக்க போது. அதே போல் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு இடமாற்றத்துடன் வேலை மாற்றம். ஏன்னா சிம்ம ராசிக்கு சுக்கிரன் 3ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கார். அப்போ ஓடி ஓடி உழைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஊர் மாறி உழைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுக்க போகிறாரு. அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. வெளியூர் வெளிநாட்டு சென்று சம்பாதிக்கலாம். வெளிநாட்டில் ஒரு ஆஃபீஸ் போடலாம். வெளிநாட்டில் லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமான விஷயங்களுக்கு பிஸ்னஸ் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். இம்போர்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம், எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துங்க, எந்த பிரச்சனையும் வராது. அதேமாதிரி வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த வாய்ப்பு எப்படி இருக்கும்னா அப்படின்னா பணம் செலவு பண்ணி போகிற மாதிரி இருந்தால் வேண்டாம், அதுமாதிரி கடன் வாங்கி போகிற மாதிரி இருந்தால் வேண்டாம். அந்த மாதிரி இல்லாமல் ஃப்ரீயாக கிடைக்கிது உங்களுக்கு. நீங்கள் வந்து வீசா மட்டும் பணத்தை கட்டினா போதும், நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்கன்னா அது உண்மையான விஷயம். அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக செய்வாங்க. ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு ஒரு வேலை, வெளிநாட்டில் வேலை இருக்குது, வெளிநாடு ப்ராஜெக்டில் போங்க அப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்புள்ள நேரமாகவும் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் இருக்க போது. அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கலத்திரக்காரன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். அப்போ அந்த திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக அந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் திருமணத்தில் ஏதாவது தொந்தரவுகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. அதனால் வந்து மன ரீதியான உளைச்சல், பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான பாதிப்பு எல்லாம் விலகக்கூடிய நேரம். நிறைய பேருக்கு ஏதோ பிரச்சனை சார் வாழ்க்கையில் ஒரு மாதிரி நெருக்கடியாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த 27 நாள் பரவாயில்ல, ஏதோ ஒரு ப்ரெஷர் போல இருக்கு, என்னன்னு தெரியல, திருப்பி ஆஃபீஸில் நான் போய் சம்பாதிப்பேன், ஆஃபீஸில் போய் வேலை பார்ப்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சிம்ம ராசி என்பவர்களுக்கு சினிமா துறையில் இருக்கவங்களுக்கு, கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு, அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா உணவு சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. ஏன்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு பெரிய வாய்ப்புகள் எப்பவுமே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் அந்த ஃபீல்டில் இருக்கீங்கன்னா பெரிய வாய்ப்புகளையும் பதவிகளையும் பெறக்கூடிய அற்புதமான அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க, ஒரு யூபிஎஸ்சி எழுதுறீங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பையும் இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி பலன்களை நடக்க போகுது. கன்னி ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கன்னி ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிர பகவானுடைய பயிற்சி ரொம்ப ஒரு விசேஷமான பயிற்சி. கன்னி ராசி அன்பர்களுக்கு ரொம்ப நீண்ட காலத்துக்கு அப்புறம். ஏன்னா இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கலத்திரக்காரகன், சுக்கிரன் சொல்லக்கூடியது பணம் பொருளை கொடுக்கக்கூடியவர். அவர் 10ஆம் இடத்திற்கு வருகின்ற ஜூலை மாதம் 26ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அடுத்த மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் அந்த ராசியிலேருந்து பலனை கொடுக்க போகிறார். இந்த மாதிரி அமைப்பு வாழ்க்கையில் நீண்ட காலத்துக்கு அப்புறம் கன்னிராசி என்பவர்களுக்கு வருது. ஏன்னா மற்ற கிரகநிலை எல்லாமே நல்லா இருந்து அந்த சுக்கிரனுடைய பயிற்சியும் சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும். வேலையில் மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய நிலை கொடுக்கிறவர்களுக்கு வேலை மாற்றம் செய்யக்கூடிய பயிற்சியாக இருக்கும். அதே போல் நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. அந்த கடன் பிரச்சனை எப்படி இருக்குது அப்படின்னா தொழிலே இல்லை, ஆனால் வட்டி மட்டும் கட்டிகிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறது தெரியல, எப்படியாவது வாழ்க்கையில் ஏதாவது இங்கே ஏதாவது பணம் வந்துடாதா, சில இடத்துல கேட்டிருக்கேன் அதெல்லாம் வராமல் இருக்குது, அதுமாதிரி பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் கிடைக்காம இருக்குது, அதுமாதிரி வெளியில் ஒரு இடத்துல வர வேண்டிய பணம் இருக்குது அது வராமல் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த பண வருவாய் வந்து அதன் மூலமாக நீண்ட கால பிரச்சனையான கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு வாய்ப்புள்ள பயிற்சியாக இந்த சுக்கிரனுடைய பயிற்சி இருக்க போது. அதே போல் நிறைய பேருக்கு ஒரு பட்டம் பதவி, நல்ல இடத்துல ஒரு பொசிஷன், நல்ல இடத்துல ஒரு சம்பாத்தியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஏன்னா 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம், அந்த ஸ்தானத்திலே சுக்கிர பகவான் வருது. பார்த்திங்கன்னா தொழில் சம்பந்தமான மந்த நிலையை சீர் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் ஒரு க்ரோத் இருக்கும், வாய்ப்புகள் வரும். நீங்களும் நிறைய கஸ்டமரை போய் பேசுவீங்க, அதன் மூலமாக உங்களுக்கு கஸ்டமர் ஆட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. புதுசாக ஏதாவது ஒரு கஸ்டமர் வந்து அவங்களே வந்து எனக்கு இந்த ப்ராடக்ட் கொடுங்க நான் இதை வாங்கிக்கிறேன்னு சொல்லி அதன் மூலமாக வருமானம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இது மாதிரி பலவிதமான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த சுக்கிரனுடைய பயிற்சி தொழில் செய்கிறவங்களுக்கு இருக்க போகுது. அதே போல் இந்த தொழில் செய்கிறவங்களுக்கு என்னென்னா டாக்குமெண்ட் வச்சு ஏதாவது லோன் வாங்கியிருப்பீங்க,
அந்த டாக்குமெண்ட்டும் விற்க முடியல, இப்போ அந்த லோனும் கட்ட முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கேஜில் இருக்குது, ஒன்று பொசிஷன் எடுத்துருவாங்களோ இல்லை நம்ம பேங்க்லேயே ஆக்ஷனுக்கு போயிருமோன்னு ஒரு பயத்தில் இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க பயப்படாதீங்க. கண்டிப்பாக அந்த இடம் நீங்கள் தான் விற்க போகிறீங்க, அந்த வீடு விற்க போகுது. அதன் மூலமாக அந்த லோனும் கட்டி திருப்பி வர பணத்தில் உங்களுடைய பிஸ்னஸையும் க்ரோ பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதே போல் இந்த சுக்கிரன் 4ஆம் இடத்துல பார்க்கறதுனால இடம், வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, வீடு இடமாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. மேலே வீடு கட்டலாம், வீட்டில் ரெனோவேட் பண்ணலாம், இன்டீரியர் ஒர்க் பண்ணலான்ற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு நிறைய வரும். அந்த மாதிரி முயற்சிகள் ஏதாவது செய்யணும்னா இந்த காலகட்டத்தில் செய்வது சிறப்பு. அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் கர்மஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு திருமண சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவருக்கு லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய கன்னிராசினர்களுக்கு பிரிவினை, டைவர்ஸ் வாங்க வேண்டிய சூழ்நிலை சில பேருக்குலாம் இருக்குது. அது ஏதோ காரணம் இருக்கும். ஆனால் அந்த காரணத்தில் மனசு ரொம்ப வலிச்சு போய் தான் சில முடிவுகள்லாம் எடுத்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. கன்னிராசினர்களுக்கு இந்த சுக்கிரன் 2ஆம் அதிபதி பாக்யாதிபதி, அந்த 2ஆம் அதிபதி பாக்யாதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறது அனைத்து விதமான பாக்கியங்களும் கொடுக்கும். முக்கியமாக குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது தடையாக இருக்குது, தாமதமாக இருக்குது, நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன், அந்த ட்ரை பண்ணால் குழந்தை வருமா சார் கேட்டால் கண்டிப்பாக குழந்தை வரும். அதே போல் 2வது குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பையும் இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக கொடுக்க போது. சொத்து சம்பந்தமான தகராறுகள், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, அது மட்டும் இல்லாமல் எல்லா வகையான கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, இன்கம் டேக்ஸ் பிரச்சனை, ஜிஎஸ்டி பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதெல்லாம் தீர்த்து கொள்வதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். அது பிரச்சனை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். தேவையில்லாமல் ரொம்ப போட்டு யோசிக்காதீங்க. சில பேர் செக் பவுன்ஸ் கேஸ்லாம் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த செக் பவுன்ஸ் கேஸ்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். இல்லை அவங்களே கேஸ் போட்டவங்களே ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுங்க நம்ம முடிச்சுக்கலான்னு சொல்லி வருவதற்கான வாய்ப்புகளும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்க போது. அதே போல் வெளிநாடு சென்று படிக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு, வெளிநாடு சென்று வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்பு, வெளிநாட்டு சம்பந்தமான எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான விஷயங்கள் செய்வதற்கான வாய்ப்பையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி பலனாக அந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக இருக்க போகுது. துலாம் ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். துலா ராசி என்பவர்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிர பகவானுடைய பயிற்சி. நிறைய துலா ராசி என்பவர்களுக்கு பிரச்சனை என்னென்னா குடும்பத்தில் சண்டைகள், பிரச்சனைகள். வாழ்க்கையில் நான் எல்லாம் நேர்மையாக இருந்தேன், நியாயமாக இருந்தேன், ஆனால் எனக்கு எதுவுமே வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குது, எந்த விஷயமா இருந்தாலும் எனக்கு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமே இல்லை, ரொம்ப வருஷமாக இதே மாதிரி பிரச்சனை போயிட்டே இருக்குது, இதுக்கெல்லாம் ஒரு தீர்வே கிடைக்காதா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி வருகின்ற ஜூலை மாதம் 26ஆம் தேதி இருக்குது. அடுத்த 27 நாட்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அனைத்து விதமான சந்தோஷங்களும் நிறைய மன மகிழ்ச்சியான சூழ்நிலையும் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பாக்யஸ்தானத்தில் சுக்கிர பகவான். இந்த பாக்யஸ்தானத்தில் சுக்கிரன் வரும்போது என்ன ஆகும்னா கண்டிப்பாக வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடந்தே தீரும், வீட்டில் பண வரவுகள் வந்தே தீரும், வீட்டில் நிறைய சந்தோஷமான மன நிறைவை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதங்கள்லாம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் இருக்க போது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த துலா ராசி என்பவர்களுக்கு எல்லாருக்குமே பணம் சம்பந்தமான பிரச்சனை தான். பணம் வந்தால் என் வாழ்க்கையை ஜெயிச்சிருவேன் சார், பணம் தான் சார் பிரச்சனை, கடன் பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது, அந்த கடன் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி மிகவும் முக்கியத்துவம் பெறுது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தீராத கடன்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அது எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் தீர்த்து கொள்வதற்கான ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பாக கொடுப்பாரு. அதன் மூலமாக நீண்ட நாள் கடன் பிரச்சனை தீரும். அது முக்கியமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வெவ்வேறு வழிகளிலிருந்தும் பணம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்ட, திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய, அந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. அதனால் நீங்கள் யார்கிட்டலாம் பணம் ட்ரை பண்ணியிருக்கீங்களோ, யார் மூலயமா பணம் வரும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், பேசுங்க. கண்டிப்பாக அவங்க மூலியமாக உங்களுக்கு பணம் வந்து பொருளாதார பிரச்சனை நீங்கி பிஸ்னஸில் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் கொடுக்க போது. அதேமாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு, வேலையில் நெருக்கடி இருந்தவங்களுக்கு அந்த நெருக்கடி குறையும். நல்ல ஒரு பாக்கியத்தில், அதாவது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கௌரவமான ஒரு பொசிஷனில் இருப்பதற்கான வாய்ப்பை இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக மெயினாக எல்லா துளாராசி அன்பர்களுக்கும் நிறைய பேருக்கு திருமண யோகத்தை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சுக்கிர பயிற்சி இருக்கும் கண்டிப்பாக.
அதே போல் இந்த துலா ராசி அன்பர்களுக்கு மறு திருமணம் ஏற்பாடுகள் சில பேருக்குலாம் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகிருக்கும், ஏதோ மனசு ரொம்ப வருத்தப்பட்டு அந்த டைவர்ஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை, வேறு வழி கிடையாது. மனைவி சரியில்லாதனால, கணவர் சரியில்லாதனால, இல்லை குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தனால டைவர்ஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இரண்டாம் திருமணத்திற்கு ஒரு கட்டாயத்தின் பேரில் பண்ணுறீங்க. உங்களுக்கு விருப்பம்லாம் இல்லை, இருந்தாலும் அம்மாக்காக பண்ணுறேன், அப்பாக்காக பண்ணுறேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அடுத்த திருமணமும் நடைபெறுவதற்கான வாய்ப்புண்டு. அதற்கான முயற்சிகளை இந்த துளாராசி என்பது செய்து கொள்வது சிறப்பு. அதே போல் வெளிநாடு சம்பந்தமான படிக்க செல்லக்கூடிய மாணவர்களுக்கு வாய்ப்புகள், ஏதாவது ஒரு வகையில் பணம் வரும், அதன் மூலமாக வெளிநாடு சென்று படிக்கலாம். வெளிநாடு படித்து முடிச்சுட்டு அங்கேயே வேலை இல்லாமல் சில பேர்லாம் இருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை வாய்ப்பு கிடச்சி அந்த கடன்லாம் ஏற்கனவே வாங்கின எஜுகேஷன் லோன்லாம் கட்டக்கூடிய ஒரு அற்புதமான நிலையும் இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் கொடுக்க போது. சில பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாடு போனவங்களே நல்லா இல்லை, அங்கே போயிட்டுமே வேலை இல்லாமல் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய சில பேர்லாம் இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி வெளிநாட்டிலையும் ஒரு வேலை வாய்ப்புகளையும், வெளிநாட்டிலையும் நிறைய கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய துளாராசி என்பது நிறைய இருப்பீங்க. அவங்களுக்குமே இந்த ஒரு விடிவு காலத்தை, ஒரு நிம்மதி பெருமூச்சை சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் கொடுக்க போது. அதே போல் சொத்து சம்பந்தமான தகராறுகள், பிரச்சனைகள், அது எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, பூர்வீக சொத்துல பிரச்சனை, அண்ணன் தம்பி கேஸ் போட்டிருக்காங்க, அதே மாதிரி இடத்துல பக்கத்து இடத்துக்காரன் கேஸ் போட்டிருக்கான், பக்கத்து இடத்துக்காரன் இடத்த விற்க விட மாட்டான், இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய, அதன் மூலமாக அந்த இடம் விற்று வீடு விற்று அதன் மூலமாக உங்களுடைய பொருளாதார நெருக்கடியை தீர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான அமைப்பை இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் கொடுக்க போது. அதே மாதிரி முக்கியமாக நிறைய பேருக்கு வீடு வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும், இடம் வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும். அட்லீஸ்ட் ஒரு 2 வீலராவது வாங்காமல் போக மாட்டீங்க அடுத்த ஒரு 27 நாட்களில். அந்த சிந்தனைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இடத்துல பார்த்து ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுங்க, ஒரு கார் புக் பண்ணுங்க, ஒரு பைக் புக் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த சுக்கிரனுடைய பயிற்சி பொருளாதார அளவில் மிகப்பெரிய வளர்ச்சியும், குழந்தை பேர் சம்பந்தமான பிரச்சனைக்கு ஒரு தீர்வும், அனைத்து விதமான பாக்கியங்களும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு சுக்கிரனுடைய பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். விருச்சக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூலை மாதம் 26ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவான். இது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. முதல்ல நெகட்டிவ் என்னன்னு பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் கடன் பிரச்சனைகள் அதிகமாக வரும். பண வரவுகள் இருக்குது, ஆனால் அது கடனாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை வந்த பணத்தை நீங்கள் தேவையில்லாமல் செலவு பண்ணுவதற்கான ஒரு நேரமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பக்காவாக பிளான் பண்ணி நல்ல இடத்துல அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கடன் அதிகமாக வாங்கி நான் பிஸ்னஸ் பண்ணிவிடுவேன், நான் அடுத்த மாதம் கொடுத்துருவேன், அந்த மாதிரி பிளான் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அதில் ஒரு பிரச்சனைகள் வரும். அதன் மூலமாக நீண்ட கால கடனாளியாவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் கொடுத்துரும். ஏன்னா அந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் என்ன ஆகும்னா, ஏதாவது ஒரு பணத்தை வாங்கி நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸை பண்ணிடலாம், நம்ம அடுத்த வாரத்தில் கொடுத்தலாம், அடுத்த மாதத்தில் கொடுத்தலான்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டும் உங்களுக்கு கரெக்டாக ஃபாலோ அப்பில் இருக்கும், கரெக்டாக மாட்டிப்பீங்க. அந்த மாதிரி மட்டும் தயவுசெய்து பண்ணாதீங்க. அதேமாதிரி விருச்சக ராசியாக இருக்கீங்கன்னா அடுத்த ஒரு 27 நாட்களுக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி, பணம் கொடுக்கறது, கடன் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா கண்டிப்பாக பெரிய லெவலில் பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே போல் இந்த காலகட்டத்தில் உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள், அந்த உடல்நிலை சார்ந்த விஷயங்களை, ஒரு சுகர் இருக்குது, பிபி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அது அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதேமாதிரி வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்களை ஒரு இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது, ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை வண்டி எங்கேயாவது ரோட்டில் நிற்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. அந்த வண்டியெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் ரிப்பேர்லாம் ரெகுலராக சர்வீஸ்லாம் கொடுத்து வச்சுருக்கீங்களான்னு பார்த்துங்க. அதே மாதிரி நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருக்கீங்களான்னு பாருங்கள், வண்டிக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்களான்னு பாருங்கள். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா தேவையில்லாத ஒரு செலவுகளை தடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. என்ன சார் பாசிட்டிவ் அப்படின்னா, பணம் நிறைய இடத்துலேருந்து வரும், வராத பணம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் இருக்குது. அப்போ திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம்னா நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா,
நான் வந்து லாட்ரி வாங்கலாமா, நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் போடலாமா, அது கிடையாது. நீண்ட காலமாக வரவே இல்லை உங்களுக்கு பணம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல இருந்து அவங்களா கூப்பிட்டு இருந்தாங்க, நான் உங்களுக்கு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு, தப்பாக நினச்சிக்காதீங்க, ரொம்ப லேட் ஆகிடுச்சு, இப்போ தான் பணம் எனக்கு வந்துருச்சுன்னு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அந்த மாதிரி ஏதாவது வராத பணம் இருக்குன்னா அதற்கான முயற்சிகளை செய்வது மிக மிக சிறப்பு. அதே போல் பிஸ்னஸில் திடீர்னு ஏதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஆர்டர்ஸ் வரதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது. அதுக்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி கடன் கட்டும்போது இல்லை கடன் வாங்கும்போது நீங்கள் அடுத்த 1 மாதம் கழித்து தான் அந்த கடனை திருப்பி கொடுப்பேன், இல்லை 1 மாதம் கழித்து நான் உங்களுக்கு பணம் வரும் அதுக்கப்புறம் தரேன்னு சொல்லி கமிட் பண்ணுங்கள். எந்த காரணத்துக்கு ஒன்றும் நான் இந்த மாதம் கொடுத்துறேன்னு சொல்லி கமிட் பண்ணிங்கன்னா அது நடக்காது, அதில் மாட்டிவிங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் பெண்களால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்குது. அதுவும் முக்கியமாக வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய மேலதிகாரி பெண்களாக இருந்தாங்கன்னா ஒரு அசிங்கம் அவமானம் படுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதேமாதிரி காதல் செய்யக்கூடியவர்களுக்கு காதலில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும், அதனால் ஒரு அசிங்கங்கள் அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. முக்கியமாக ஃபேமிலியில் போய் சொல்லணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அடுத்த மாதம் சொல்லிக்கலாம். இப்போ போய் சொன்னீங்கன்னா என்ன ஆகும்னா கண்டிப்பாக நீங்கள் காதலித்த வரனை திருமணம் செய்ய முடியாமல் ஒரு சூழ்நிலை மாட்டிப்பீங்க. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் இந்த திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் எதுக்கு பயன்படும்னா இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான யோகம் கிடைக்கும், வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு யோகம் கிடைக்கும். ஆனால் இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் என்னென்னா பணம் கட்டி செலவு பண்ணி வர சொல்கிறாங்க, ஒரு கன்சல்டன்சி பணம் கேட்குறாங்க, இல்லை யார் மூலிமா பணம் கொடுத்தா தான் போக முடியும்னு சொல்கிறாங்கன்னா அவங்கள நம்பாதீங்க, அது ஃபேக். இப்போவே நான் வச்சுக்கோங்க, அது கட்டியும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அவங்க உண்மையாகவே இருந்தால் கூட அவங்களால அவங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் மாட்டிப்பாங்க. கேர்ஃபுல்லாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அந்த மாதிரி இருந்துட்டீங்கன்னா சேஃபு. அதே போல் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டிலேயே உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் என்ன ஒரு இடம் மாற்றத்துடன் வேலை மாற்றம் செய்து கொள்வது மிக மிக சிறப்பு. இல்லைன்னா வேலை போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அங்கேயே வேலை போச்சுன்னா ஒன்றும் பெருசாக கவலைப்படாதீங்க, வேறு ஸ்டேட்டில் ட்ரை பண்ணுங்கள், வேறு கண்ட்ரியில் ட்ரை பண்ணுங்கள். அதே போல் மாணவர்கள் படித்து வேலை பார்க்கக்கூடிய முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்கீங்க, ஏதோ ஒரு விசா எக்ஸ்டென்ஷனில் இருக்கீங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ டெம்பரவரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த விசா எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும், ஒரு பர்மனெண்ட்டாக வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் கொடுக்க போது. இதில் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய ஜாதகத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லது. நெகட்டிவ் இருந்ததுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தனுசு ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரனுடைய பயிற்சி. ஏன்னா ரொம்ப ஒரு விசேஷமான அமைப்பை இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு சுக்கிரன் கொடுக்க போறாரு. வருகின்ற ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் 27 நாட்கள் உங்க ராசிக்கு சப்தமஸ்தானமான 7ஆம் இடத்துல பயிற்சியாகிறாரு. இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு சுக்கிரன் சொல்லக்கூடியவர் 11ஆம் அதிபதி. அந்த 11ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு. இதுல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் லாபங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சியாக அந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அந்த லாபம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா முதல் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தான். தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய தருணம், தொழிலில் பண வரவுகளை கொடுக்கக்கூடிய தருணம், நீண்ட நாளாக வராத பணம் வரக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி தொழிலில் ஒரு ஏற்றத்தை காணக்கூடிய புதிய தொழில்களை சேர்த்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, லாபத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக கொடுக்க போகுது. அதுவும் இல்லாமல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பை இந்த சுக்கிரனுடைய பயிற்சி கண்டிப்பாக கொடுக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி சுக்கிரன் 7ஆம் இடம் நிவர்த்தி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அந்த கடன் பிரச்சனைகள் முழுவதுமாக குறைவதற்கான வாய்ப்புள்ள ஆரம்ப காலமாக இந்த பயிற்சி பலன்கள் இருக்க போது. அதே போல் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு, அது எவ்வளோ பெரிய கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்காக இருந்தாலும் சரி, அது திருமணம் சார்ந்த விஷயமா இருக்கலாம், இடம் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம், வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் வேற ஏதாவது செக் கேஸு, வேற ஏதாவது
டாக்குமெண்ட் ப்ராப்ளம், இல்லை பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை, அடிதடி தகராறு எல்லாத்துல இருந்தும் ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடிய, ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசி அன்பர்களுக்கு வேலை இல்லாதவருக்கு வெளியூர் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு, வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு, வெளிநாட்டில் வேலை இல்லாமல் இருப்பதற்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, வெளிநாட்டில் வேலை போகக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி தனுசு ராசியா இருக்கீங்க, இங்க ஏதாவது வேலையில தொந்தரவு இருக்குன்னா ஊர் மாறுங்க, வேலை மாறுங்க, கண்டிப்பா உறுதியா கிடைக்கும். வேலையே இல்லாம இருக்கீங்க, படிச்சு முடிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஊர் மாற்றம் செய்து கொண்டீர்களானால் கண்டிப்பா உங்களுக்கு இந்த சுக்கிரனுடைய பயிற்சி வேலை மாற்றத்தையும் வேலை வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய பயிற்சி. அது மட்டும் இல்லாமல் அரசாங்க வேலை வாய்ப்பு ட்ரை பண்ணக்கூடியவர்களுக்கு, டிஎன்பிசி, யூபிஎஸ்சி, பேங்க் எக்ஸாம் எழுதக்கூடியவர்களுக்கு இப்போ அந்த கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாகவும் இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் இருக்க போது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானத்தில் களத்திரக்காரகன், அந்த 7ஆம் இடத்துல களத்திரக்காரகனே போய் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு, முக்கியமாக அது என்ன தோஷமாக இருந்தாலும் சரி, செவ்வாய் தோஷமாக இருந்தாலும் சரி, ராகிய தோஷமாக இருந்தாலும், என்ன வகையான தோஷமாக இருந்தாலும் சரி, காலசர்ப்ப தோஷமாக இருந்தாலும் சரி, இல்லை திருமணமே ஆகலை சார், 35 வயசு ஆயிடுச்சு, 37 வயசு ஆயிடுச்சு, 40 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் திருமண யோகத்தை பெறக்கூடிய காலகட்டம். இல்லை திருமணத்தில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொண்டு அதன் மூலமாக சில பரிகாரங்களை செய்து கொண்டு திருமண யோகத்தை பெறக்கூடிய காலகட்டம். அதுமாதிரி திருமணமாய் பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பாக கொடுப்பாரு. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதேமாதிரி திருமணத்தில் பிரிஞ்சு 2ஆம் திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் 2ஆம் திருமணம் நடைபெறக்கூடிய முக்கியமான காலகட்டம். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிரச்சனை என்னென்னா அந்த கடன் தொந்தரவு தான். அந்த கடன் தொந்தரவுக்கு பிஸ்னஸ்க்கு ஏதாவது ஒரு பார்ட்னர் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார், ஒருத்தர் பண்ணுறேன்னு சொன்னார் ஆனால் அவர் பண்ணலன்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதுக்கான முயற்சிகள் செஞ்சீங்கன்னா அவர் பார்ட்னர் சேர்ந்து உங்களுக்கு பணமும் கொடுப்பாரு, அவருடைய உதவிகளும் செய்து தொழில முன்னேற்ற பாதையில் அமையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வீடு, வண்டி, வாகனம் வாங்கியே தீரணும். தனுசு ராசியில் இருக்கோம், நம்ம ஒரு வீடாவது வாங்கணும், ஒரு வண்டியாவது வாங்கணும், இப்படியே வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கோம், வர்றதை கடன் கட்டுறோம், வர்றதை சாப்பிட்றோம், வர்றதை அப்படியே வாழ்க்கையாக இருக்குது. இதுலேருந்து ஒரு நிவர்த்தி வராதா? நம்ம ஒரு வீடு வாங்க மாட்டோமா? வீடு வாங்கியே தீருவோம், இந்த மாதம் ஒரு இடத்த போய் பார்ப்போம், லோன் கிடைக்கும், நம்ம வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவோம், ஒரு நகை வாங்குவோம், தங்கம் வாங்குவோம்னு யோசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாகவும் இந்த சுக்கிர பயிற்சிக்கு பலன்கள் இருக்க போது. நிறைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பெண்களால், அத்தைமார்களால் நிறைய லாபம் உண்டு. அவங்க மூலயமா ஏதாவது பண வரவுகள் வர வேண்டியிருக்கு, அவங்க மூலயமா ஏதாவது உங்களுக்கு சொத்து வர வேண்டியிருக்குன்னா அதெல்லாம் வரக்கூடிய அற்புதமான காலமாக இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் இருக்க போது. மொத்தத்தில் இந்த சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்ப்பது மிக மிக சிறப்பு. அதன் மூலமாக பொருளாதார வளர்ச்சி, உடல்நிலை பாதிப்பிலிருந்து விடுதலை, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், அனைத்து விதமான சந்தோஷங்கள், ஒரு சுற்றுலா பயணம், ஒரு திருவிழாவுக்கு செல்வதல் போன்ற விஷயங்கள்லாம் செய்வதற்கான ஒரு வாய்ப்புள்ள பயிற்சியாக அந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் அமையப்போகுது. மகர ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மகர ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் பயிற்சி ஆக போகிறார். வருகின்ற ஜூலை மாதம் 26ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் இந்த பயிற்சி பலன்கள் இருக்க போது. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது, சில நெகட்டிவ்ஸ் இருக்குது. இந்த பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வேலை மாற்றம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு என்னென்னா வேலை மாறலாமா மாறக்கூடாதுன்னு ஒரு குழப்பமான சூழ்நிலை. சில பேருக்கு சில இடத்துல அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் ஹோல்டில் இருந்திருக்கும், அவங்கெல்லாம் கூப்பிட்றேன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக இருக்க போது. அதே போல் இந்த 6ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது என்னென்னா வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள் ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அது முக்கியமாக இடம் சம்பந்தமான பிரச்சனை, வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தமான ஏதாவது கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு இருக்குது, இடம் பிரச்சனை இருக்குது, அப்போல்லாம் அதிலேருந்து ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய, அதில் உங்களுக்கு சாதகமாக வழக்கு வரக்கூடிய வாய்ப்பை இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக கொடுக்க போகுது. அதே போல் நிறைய பேருக்கு பண வரவுகள் உறுதியாக உண்டு. அந்த பண வரவு எப்படி வரும்னா
கடன் மூலமாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அங்கே தான் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த கடன் வாங்காமல் நம்மளுக்கு பணம் வருமா அப்படின்னு யோசிங்க. அப்படியே இல்லை சார் என் பிஸ்னஸ் நான் ரன் பண்ணுறது கடன் வாங்கி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், கடன் கூட கிடைக்காம இருக்குது, நீங்கள் கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கடன் வாங்குங்க, தப்பு இல்லை. பிஸ்னஸ் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனால் அந்த கடனை 1 மாதம் கழிச்சு கட்டுவேன், 2 மாதம் கழிச்சு கட்டுவேன், 3 மாதம் கழிச்சு கட்டுவேன்னு சொல்லி இப்போவே முதல்ல சொல்லிட்டு வாங்கினீங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லைனா கடன் வாங்கிட்டு பின்னாடியே 1 வாரம் கழிச்சு அவங்க உங்களை துரத்துவாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு மன விரக்தியும் வருத்தத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக கொடுக்கும். ஜாக்கிரதையா இருங்க. அதே போல அதிக வட்டிக்கு வாங்காதீங்க. அது என்ன வேலையை செஞ்சாலும் சரி, என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது பணம் பெருசா வரும்னு யாராவது சொல்லுவாங்க, நீங்க 1 லட்சம் கட்டுங்க நான் உங்களுக்கு 1 கோடி வாங்கி தரேன், அந்த மாதிரிலாம் ஆசை வார்த்தை காட்டக்கூடிய ஒரு காலமா இருக்கு. தேவையில்லாமல் நம்பி ஏமாறாதீங்க. அதே போல் வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி வெளிநாடு வாங்கி தரேன்னு சொன்னோடனே இப்போ ஒரு 10,000 கட்டுங்க, 5,000 கட்டுங்க, டாக்குமெண்டேஷன் ஃபீஸ் கட்டுங்க, 1 லட்சம் கட்டுங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க. அதை நம்பாதீங்க. அப்படியே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை சார் கட்டினா தான் சார் கொடுப்பாங்க, யார் சார் ஃப்ரீயாக பண்ணுவாங்க கேட்டால் கூட நீங்கள் அந்த நிறுவனத்தை, அந்த ஏஜென்சியை, அந்த கன்சல்டன்சியை 1 வாட்டிக்கு 2 வாட்டி நீங்கள் தீர விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் பணம் கட்டுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா தேவையில்லாத ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கீங்க, தேவையில்லை இது ஒரு பெரிய கஷ்டமாக மாறிடுது, ஒரு மன உளைச்சலாக மாறிடும். வீட்டில் இருக்கவங்களாம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, நீ பாரு இதுலேயும் ஏமாந்துட்ட, ஏற்கனவே பணம் காசில் ஏமாந்து உட்காந்துருக்க, இதுலேயும் ஏமாந்துட்டேன்னு சொல்லி உங்களை ஏளனை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நேரமாக இருக்க போது. அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய பண வரவுகள் வரும். அது முக்கியமாக ஒரு பார்ட்னர் மூலயமாக, ஒரு பெண்கள் மூலமாக பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இல்லை உங்கள் ஒய்ஃப் பேரில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும், அதற்கான முயற்சிகள் செய்யலாம். இல்லை ஒய்ஃபு உங்கள் வீட்டில் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்க்ரிமெண்ட், அவங்களுக்கு நீண்ட காலமாக ஆஃபீஸில் வராத பணம் வரும், அதன் மூலமாக அவங்க உங்களுக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீடு, வண்டி, வாகனம், 2வது வீடு, 2வது வண்டி, 2வது வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பு. அந்த குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரை கொடுக்கும். குழந்தைகளால் ஒரு அவமானம், கஷ்டங்கள் இருக்குன்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம். அதே போல் 2ஆம் திருமணம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் கொடுக்க போது. அந்த மாதிரி பிரச்சனையில இருந்து பிரிஞ்சு வாழக்கூடியவர்களுக்கு 2ஆம் திருமணம் செய்வதற்கான வாய்ப்பையும் இந்த சுக்கிர பயிற்சி கொடுக்கும். அதே போல் திருமணத்தில் பிரச்சனைகள் இருக்கு, பிரிஞ்சு இருக்கீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா இந்த 27 நாட்கள் 6ஆம் இடத்துல சுக்கிரன் கலத்திரக்காரகன் இருக்கிறதுனால கணவன் மனைவி பிரிவினை இருக்குன்னா அதை நீங்கள் போய் பேசுனீங்கன்னா அது தேவையில்லாத பிரச்சனை அதிகமாகி கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு போகிற மாதிரி இருக்கும். கடைசியில் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் அது ஒரு மன உளைச்சலை கொடுத்து உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். அப்போ என்ன ஆகும்னா, என்னடா இது வாழ்க்கை, திருமணம் பண்ணியும் பிரச்சனை, திருமணம் கோர்ட்டு கேஸுக்கு வந்தாலும் இது ஒரு அவமான பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்னு மன வருத்தத்தை தான் கொடுக்குமே தவிர கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த காரணத்தை கொண்டு யாருக்கும் பணம் கொடுக்காதீங்க. லட்சமே கேட்டாலும் சரி, கோடியே கேட்டாலும் சரி, உங்ககிட்ட பணமே இருந்தாலும் சரி, அவங்க கரெக்டாக திருப்பி தருவாங்கன்னு யோசிச்சா கூட, அது மாதிரி இருந்தால் கூட கண்டிப்பாக யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. 1 மாதம் கழித்து உதவி செய்வது சிறப்பு. அது முக்கியமாக கூட பிறந்த அக்கா தங்கைகளுக்கு பண உதவிகள் செய்தால் அதனால் ஒரு பகை மட்டுமே வளருமே தவிர பணம் வராது. அவங்க எதிரியாக மாறிடுவாங்க. தேவையில்லாத ஃபேமிலிக்குள்ளே நீங்களா சண்டை இழுத்துக்கிறது தேவையில்லாத விஷயம். ஜாக்கிரதையாக இருப்பது மிக மிக முக்கியம். கும்ப ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கும்ப ராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்தில் உங்கள் ராசிக்கு பயிற்சியாக போகிறார் சுக்கிர பகவான். இந்த கும்ப ராசிக்கு 4ஆம் அதிபதி சுக்கிரன், 9ஆம் அதிபதி சுக்கிரன், பாக்யஸ்தானாதிபதி சுக்கிரன் 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு வருகின்ற ஜூலை மாதம் 26ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் அந்த இடத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய யோக பலனை கொடுக்க போறாரு. காரணம் என்ன, கும்ப ராசி என்பவர்களுக்கு கடந்த 1.5 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு மென்டல் டிப்ரெஷனில் இருக்கீங்க. ஏதாவது செஞ்சு நம்ம சம்பாதிச்சிட மாட்டோமா, ஏதாவது செஞ்சு நம்ம கடன் பிரச்சனை தீர்த்திட மாட்டோமா, 4 பேர் நம்மளை அசிங்கப்படுத்திட்டே இருக்காங்க, அவமானப்படுத்திட்டே இருக்காங்க, பணம் இல்லைன்ற ஒரே காரணத்தினால என்னை அவமானப்படுத்துறாங்க சார், பணம் இல்லைன்னு ஒரே காரணத்தினால எனக்கு நிறைய அசிங்கங்கள் வந்துருச்சு வாழ்க்கையில், இதுலேருந்து கண்டிப்பாக வெளில வந்தே ஆகணும்,
ஏதாவது வாய்ப்புகள் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் தேடி வரும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி வேலை இல்லாதவர்கள் வேலைக்கு சேர்வது சிறப்பு. வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள் வேலை மாற்றம் செய்யலாம். வேலையில் ஏதாவது வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் வந்தால் எடுத்துக்கொள்ளலாம். அதன் மூலமாக பண வருவாய் வரும். அதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த சுக்கிர பயிற்சி பலன்களாக கண்டிப்பாக இருக்க போகுது. அதுவும் இல்லாமல் 5ஆம் இடம் சொல்லக்கூடியது பூர்வ புண்ணியஸ்தானம், பூர்வீகம் அப்படின்னு சொல்லுவோம். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் நிவர்த்தியாகி பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைச்சி அதன் மூலமாக நீண்ட கால பிரச்சனை நிறைய பேருக்கு என்னன்னா அந்த சொத்தை வித்துட்டு காசு வந்தனா என் கடன்லாம் தீர்த்துருவேன். அதே போல சில பேருக்கு என்னன்னா பூர்வீக சொத்தை வச்சு நீங்க ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க, ஒரு வீடு வாங்கியிருப்பீங்க, இல்லை பிஸ்னஸில் பணம் போட்டிருப்பீங்க. இப்போ அப்படியே டோட்டலாக லாக் ஆகி உட்காந்துருக்கீங்க. இப்போ மனசு வருத்தமாக இருக்கும். ஐயோ அப்பா சம்பாரிச்ச பணத்தையும் எடுத்துகிட்டு போய் வீட்டையும் எடுத்துகிட்டு போய் சொத்தையும் எடுத்துகிட்டு போய் நம்ம பேங்க்கில் வச்சு நம்ம அடிச்சிட்டோமே அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்கள் வருத்தமே படாதீங்க. அதை விற்கலாம்னு நினச்சா கூட இவங்களால் விற்க முடியாமல் சூழ்நிலை இருக்கும். பேங்க் ப்ராப்பர்ட்டியில் இருக்கும், அட்வான்ஸ் கொடுக்க மாட்டாங்க, இல்லை அட்வான்ஸ் கொடுத்தாங்க பேங்க்கில் இருக்குன்னு திருப்பி வாங்கிட்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் கூட இந்த காலகட்டத்தில் அந்த பூர்வீக சொத்துனால உங்களுடைய நீண்ட கால கடன் பிரச்சனை, நீண்ட கால அவமானங்கள் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்கள் அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்துனால தான் உங்கள் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதற்கான முயற்சிகளை இந்த கும்பராசி என்பவர்கள் செய்து கொள்வது சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த 5ஆம் இடத்தில் சுக்கிரன் பயிற்சியாவது என்னன்னா நிறைய பேருக்கு குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்வு கொண்டு வரக்கூடிய நேரம். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு, காதலில் பிரேக்கப் ஆனவங்களுக்கு காதலில் வெற்றி, காதல் திருமணமாக மாறணும்னு நினச்சி ஃபேமிலியில் சொல்லிட்டு பண்ணிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சொன்னீங்க அப்படின்னா அவங்களும் ஒத்துருப்பாங்க. அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் இந்த 5ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது, களத்திரக்காரகன் இருப்பது நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, பிரிஞ்சு இருக்கீங்க, சேர்ந்து வாழ சார் நாங்கள் திருப்பி வேற ஏதாவது மேரேஜ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கா, இல்லை மேரேஜ் இவங்களே திருப்பி சேருவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு நீங்கள் முயற்சி செய்தீர்களானால் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி கண்டிப்பாக 2ஆம் திருமணத்தையும் அந்த திருமணத்தில் கூடிய பிரச்சனையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்க போது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கும்ப ராசி என்பவர்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. வீட்டில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வீட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு காது குத்து ஃபங்க்ஷன்லேருந்து ஒரு பூ புனித நீராட்டு விழா ஆரம்பித்து வீட்டில் ஒரு சஷ்டியபத பூர்த்தி, வீட்டில் ஒரு கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், இது மாதிரி மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான முயற்சிகள் ஏதாவது இருக்குன்னா செய்யலாம். அதே போல் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு வீடு புக் பண்ணலாம், வண்டி புக் பண்ணலாம். இல்லை வீடு கட்டிட்டேன் சார் கிரேப்ரசம் பண்ணலாம்னு நினைக்கிறேன், இந்த மாதம் செய்யலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக செய்யலாம். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் 5ஆம் இடத்துல கூடிய சுக்கிரன் உங்கள் ராசியை பார்ப்பது, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்ப்பது மிக மிக சிறப்பு. அதனால் பார்த்தீங்கன்னா பெரிய லாபம் தொழிலில் ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு. தொழில் துறையில் இருக்கவங்களுக்கு வராத பணம்லாம் வருவதற்கான வாய்ப்புண்டு. தொழிலில் ஒரு முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புண்டு. தொழிலில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லாபத்தையும் மிகப்பெரிய வாய்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அப்போ தொழிலில் நல்லா இருக்குது, பணம் வருமானம் வருது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக என் கடன் பிரச்சனையை தான் சார் தீர்ப்பேன், இப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கீங்க. ஆனால் கடந்த காலகட்டத்தில் என்ன பண்ணீங்க? பணம் வந்துன்னு சொல்லி உங்கள் பிஸ்னஸில் போட்டு லாஸ் ஆகி உட்காந்துருக்கீங்க. அந்த மாதிரி இல்லாமல் பணம் வந்தால் பிஸ்னஸில் போடுங்க. ஒரு 50% கடன் கட்டுறதுக்கான வேலையை பார்த்தீங்கன்னா தொழிலில் ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை இருக்கும். நிறைய பேருக்கு என்னென்னா ஒரு டென்ஷன்லேயே செய்கிறீங்க. டென்ஷனில் செய்யும்போது நிறைய தவறான முடிவு எடுப்பீங்க. அதனால் உங்களுக்கு தொழிலில் வளர்ச்சி இல்லாமல் போயிடும், கடன் அதிகமாகிடும். கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மீன ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். மீன ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரனுடைய பயிற்சி. இது பார்த்தீங்கன்னா 7.5 சனியில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. எனக்கு தொழில் எதுவுமே நடக்கலை, பண வருவாய் இல்லை, காம்படிஷன் அதிகமாகிடுச்சு, பிஸ்னஸ் ரொம்ப லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு, கடன் தான் கட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. சில பேருக்கு அந்த கடனே ஒழுங்காக கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுக்காகவே பயந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வருகின்ற ஜூலை மாதம் 26ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் பயிற்சி ஆகுது ரொம்ப ரொம்ப விசேஷம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா
உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்ப்பாரு. அதனால் உங்களுடைய தொழிலில் வளர்ச்சி இருக்கும், தொழிலில் பொருளாதார வரவுகள் இருக்கும், தொழிலில் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. முதல்ல அந்த இஎம்ஐயாவது ஒழுங்காக ரெகுலராக கட்ட முடியும், 10ஆம் தேதி வந்தால் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த பண வருவாய் வரும். நிறைய பேருக்கு வாடகை கொடுக்க முடியல, செய்ய முடியல, நிறைய பேர் பிரச்சனை இருக்கீங்க, அவங்களுக்குலாம் பண வசதி வாய்ப்புகள் வந்து அதன் மூலமாக உங்களுடைய வீட்டில் பிரச்சனைகள் இல்லாமல் காலத்தை ஓட்டுவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது. அதே போல் வேலையில் பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு வேலை மாற்றம், வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, வேலையில் ஒரு பதவி இல்லை, ஒரு ப்ரொமோஷனில் நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய உழைப்பை ஒரு ரெகக்னைசேஷன் கொடுப்பாங்க. அதன் மூலமாக ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டோ ப்ரொமோஷனோ வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதற்கான முயற்சிகளையும் இந்த மீனராசி என்பது செய்வது சிறப்பு. முக்கியமாக என்னென்னா இந்த காலகட்டத்தில் வேலையில் இருக்கவங்க பிஸ்னஸுக்கு போகணும்னு நினைக்காதீங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க வேலை பார்க்கணும்னு நினைக்காதீங்க. அது ரெண்டுமே தவறான முடிவுகளாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதம் உண்டு. காரணம் கேட்டிங்கன்னா இந்த சுக்கிர பகவான் 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி, இந்த 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சேர்ந்து 4ஆம் இடத்துல இருக்குதுன்னா நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி பொழைச்சிக்கலாமே, நம்ம ஏன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், கஷ்டப்படுறோமே, வேலை பார்த்து பொழைச்சிக்கலாமேன்ற தவறான எண்ணங்கள் முடிவுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே அதை யோசிச்சுட்டு இருக்கீங்க, நிறைய மீனராசி என்பவர்கள் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி ஏதாவது யோசிக்கிறேன்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அதை மட்டும் செய்யாதீங்க, கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், ஒரு மாதம் அவாய்ட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை செய்து கொள்வது சிறப்பு. இல்லைன்னா தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் போய் நீங்களும் மாட்டிப்பீங்க. தவறான முடிவு எடுத்து கடைசியில் பிஸ்னஸ்லேருந்தும் வெளில வர முடியாமல், வேலையிலேருந்தும் வெளில வர முடியாமல் மாட்டுவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சுக்கிர பகவானுடைய பேச்சு கொடுத்துரும். கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் உடல்நலம் பாதிப்புகள் இருந்த மீனராசி என்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களையும் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. உங்களுக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது, அந்த பிரச்சனைனால எனக்கு கால் விரல் எடுக்க வேண்டியதாக போச்சு, ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதாக போச்சுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த உடல்நிலையில் ஒரு தேற்றம் இருக்கும். நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா டாக்டரே சொல்லுவார், பரவாயில்ல உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு நல்லா தான் இருக்குது, நீங்கள் மாத்திரையெல்லாம் கம்மி பண்ணிக்கலாம், நீங்கள் பழைய மாதிரி ஆயிட்டீங்கன்னு சொல்வதற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி கொடுக்கும். அதேமாதிரி வீடு, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்களில் ஒரு கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த இடம் விற்கும், வீடு விற்கும், அதன் மூலமாக உங்களுடைய நீண்ட கால பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு வண்டி வாகனம் வாங்குவதற்கான ஒரு நேரம், வீடு வாங்குவதற்கான ஒரு நேரம், இடம் வாங்குவதற்கான ஒரு நேரம். நிறைய மீனராசி என்பது என்னன்னா என்னதான் நம்மளுக்கு கடன் இருந்தால் கூட ஒரு வீடு வாங்கணும், ஒரு இடம் நமக்குன்னு வேணும் அப்படின்னு சொத்து சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அதற்கான முயற்சிகளை செஞ்சீங்க அப்படின்னா செய்யலாம். என்னன்னா ரெடி டு ஆக்குப்பையோட வீடாக வாங்க, உடனே வீடு வாங்கி குடி போகிற மாதிரி வாங்க. அடுத்த வருஷம் தருவோம், 6 மாதம் கழித்து வீடு கட்டி தருவோம்னு சொன்னால் அதில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பணம் முழுசாக ரெடியானதுக்கப்புறம் ஒரு அட்வான்ஸ் தொகையை முதல்ல ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கொடுங்க. இல்லைனா என்ன ஆகுனா நடுவில் பாதி காசு கொடுத்துட்டு கடைசியில் பாதி காசு கொடுக்க முடியாமல் மாட்டிப்பீங்க. லோனும் கட்டி உங்கள் கையிலேருந்து காசு கொடுக்க முடியல, என்ன ஆகுனா அந்த வீடும் கிடைக்க முடியாமல் போயிடும். அதில் கேர்ஃபுல்லாகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. அம்மாவுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அம்மாவுடைய உடல் நலத்தில் கவனம் தேவை. இல்லை அம்மா மூலியமாக ஏதாவது ஒரு சண்டைகள் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவியாக இருக்கீங்க, அம்மா அப்பா கூட சேர்ந்து இருக்கீங்க, மாமனார் மாமியார் இருக்கீங்கன்னா அவங்க மூலமா சில சண்டைகள் வரும், கொஞ்சம் பொறுத்துக்கிறது நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத கணவன் மனைவிக்குள்ள அந்த சண்டை பெருசாகி பிரச்சனைக்கு போவதற்கான வாய்ப்பு உண்டு. திருமணத்தில் பிரிஞ்சு வாழ்ந்தவங்க சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு உண்டு. என்னென்னா அம்மா மட்டும் போய் மத்தியஸ்தம் பண்ணக்கூடாது, அப்பாவோ இல்லை வேற யாரோ போய் பண்ணாங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் தீர்ந்து சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு. அதே போல் குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை ட்ரீட்மெண்ட் மூலமாக பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு தத்து எடுத்துக்கலாம்னு சில பேர்லாம் முடிவு பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் தத்து எடுத்துக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது. அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய மீனராசி என்பவர்களுக்கு பணம் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் மூலமாக வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா யார்கிட்டலாம் பணம் வர வேண்டியது இருக்கோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி யார் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். அது பேங்க் லோனாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேட்டிவாக இருக்கலாம், யார் இருந்தாலும் ஒரு ஃபோன் பண்ணி கேளுங்க. இல்லை ஒரு பணம் தேவை இருக்குது, நீங்கள் பணம் தரேன்னு சொன்னீங்க, எப்போ தருவீங்க, எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த பணம் உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கும் நீண்ட கால ஒரு தொந்தரவுகளையும் நிவர்த்தி செய்யக்கூடிய பணமாக கண்டிப்பாக சேர்வதற்கான வாய்ப்பு உறுதியாக உண்டு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள்.
உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் வலுப்பெறும்போது நம்ம நெகட்டிவாக சொன்ன பலன்கள் கூட நல்லபடியாக நடக்கும். அதே போல் உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் வலு இழுக்கும் பொழுது நம்ம சொன்ன பாசிட்டிவான பலன்கள் நெகட்டிவான பலன்கள் மாறி நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் சுயஜாதத்தை பார்த்துங்க. நிறைய பேருக்கு சுக்கிர திசையும் சில பேருக்கு பிரச்சனையை கொடுத்துருக்கு. சில பேருக்கு ராகு திசை சுக்கிர புத்தி, கேது திசை சுக்கிர புத்தி, இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக சில பிரச்சனைகள் இல்லாமலாம் இல்லை, கண்டிப்பாக இருக்குது. அவங்களாம் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலான்றதை தெரிஞ்சுக்கொள்வது சிறப்பு. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும் அப்படின்னா நோட்டில் எழுதுன மாதிரி ஜாதகம் வேணும் அப்படின்னா வெறும் 51 பக்கம் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது. அதே மாதிரி நோட்டில் எழுதி கொடுப்பீங்களான்னு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. அதில் நோட்லேயும் எழுதி தரோம். ஒரு வாரம் டைம் எடுத்துக்குவோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதகம் பார்க்கறது, இது வந்து ஒரு அற்புதமான ஒரு அறிவியல் கலை. எல்லாருமே கற்றுக்க வேண்டிய முக்கியமான ஒரு சயின்ஸ் சப்ஜெக்ட். அனைவரும் படிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி எப்படி பார்க்கறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அதே மாதிரி பிரசன்னங்கள், சோழி பிரசன்னம். ஒரு சோழி பிரசனம் பார்த்தா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்மா, நீண்ட நாளாக கல்யாணம் ஆகலை, நீண்ட நாளாக கடன், எங்கள் அப்பா காலத்துலேருந்து கடன் இருக்குது, எங்கள் அப்பா காலத்துலேருந்து யாருக்கோ ஒரு இறப்பு நடந்துகிட்டே இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சோழி பிரசனம் மூலமாக பார்த்து சொல்ல முடியும். அந்த மாதிரி வகுப்புகளும் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம். ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.